நம்மள பல பேர் ஃப்ராக்ரன்ஸ் ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது எதுலலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அகர்பத்தி, சாம்பிராணி, பர்ஃப்யூம், ஸ்ப்ரே, லைக் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே விபூதி, குங்குமம் எங்கெங்கெல்லாம் வாசனை சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது. ஏன் துணி துவைக்கிற சோப்புலேருந்து எல்லா விஷயத்துலேயும் நம்ம வாசனை சம்மந்தமான பொருட்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது தவிர்த்து எங்கெங்கெல்லாம் நம்ம வேறு வடிவத்திலையும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கே தெரியாமல் ஃப்ராக்ரன்ஸ் நம்மளுக்குள்ள நம்ம வாழ்க்கையில் ஒண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கு. எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இது எப்படி ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறப்போ கோயில்களில் பார்க்கலாம். கோயில்களில் மலர்களாகவும் பார்க்கலாம். மலர்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மலர்கள் அலங்கரிக்கிற பொருளாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பேசிக்காக பார்க்க போனோம்னா, மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட பொருள் மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய ஃப்ரீக்குவன்சி மனிதனுடைய மனநிலையில் உள்ளே போய் சில ரூட் காஸில் போய் வேலை பார்க்குற ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு. இது கிட்டத்தட்ட நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அரோமா தெரப்பி அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு தான் நம்ம கொண்டு வரோம்.